புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். படத்தோட ஓப்பனிங் சீன் விடிய காலையில 2 மணி. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட என்ட்ரன்ஸை காட்டுறோம். அதுக்கு வெளியில ஒரு அமரர் ஊர்தி நின்றுட்டு இருக்கு. அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா மார்ச்சுரி, அதாவது பிணவரை. அந்த பிணவரை கதவு மூடி இருக்கு. அதுக்கு வெளியில ஒரு சேர்ல ஒரு செக்யூரிட்டி உட்கார்ந்துட்டு இருக்காரு. 2 மணி ஆயிட்டதுனால அப்படியே தூக்கம் வந்து லேசா சேர்லயே உட்காந்து தூங்கிடுறாரு. திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது. கண்ணு முழிச்சு பாக்குறாரு, அங்க எதுவுமே இல்ல. திரும்ப மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. மறுபடியும் அதே மாதிரி சத்தம் இன்னும் பயங்கரமா கேக்குது. திரும்பவும் திடுக்கிட்டு முழிச்சிடுறாரு. சுத்தி பார்த்துட்டு திரும்ப அந்த டோரை திறந்து உள்ள வராரு. அங்க கடைசியா இறந்து போன ஒரு நபரோட டெட் பாடியை ஒரு ஸ்ட்ரக்சர்ல வச்சிருக்காங்க போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக. இவர் அதை பார்த்துட்டு கிட்ட வராரு. அவர் கிட்ட வந்ததும் அப்படியே அந்த டெட் பாடி அப்படியே அலறல் சத்தத்தோட அப்படின்னு ஒரு சவுண்டோட அப்படியே எந்திரிச்சு அதை பார்த்ததும் அப்படியே அலறி அடிச்சுட்டு ஓடி வராரு. டாக்டர், நர்ஸ் எல்லாம் வெளியில வந்துடுறாங்க. என்னாச்சுன்னு கேக்குறாங்க. சார், அங்க போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஒரு டெட் பாடி கொண்டு வந்தீங்களா, அது அப்படியே உயிரோட எந்திரிச்சு நிக்குது சார். அவர் உயிரோட இருக்கார் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பதறாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து அந்த பேஷண்ட்டை எமர்ஜென்சி வார்டுக்கு தள்ளிட்டு போறாங்க. அவருக்கு பயங்கரமா ஃபிக்ஸ் வருது. அப்படியே தூக்கி போடுது. எல்லாரும் அவர் கையை பிடிச்சி அமைக்கி அவருக்கு மயக்க ஊசி போடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் குளுக்கோஸ் பாட்டில் ஏற்றி விட்டு எல்லாரும் அங்கேருந்து போயிடுறாங்க. 4 மணி நேரம் கழிச்சு விடிய காலையில் 6 மணி அந்த ஹாஸ்பிட்டலை கிளீன் பண்ற ஒரு அம்மா கையில வாளியும் மோப்பு குச்சியும் எடுத்துட்டு அந்த ரூமுக்கு போறாங்க. அந்த அம்மா ரூமுக்குள்ள போனதுமே பயங்கரமான அலறல் சத்தம். அப்படியே அந்த வாளியும் மாப்பு குச்சும் வெளியில வந்து விழுது. அப்படியே தலை தெறிக்க அலறி அடிச்சுட்டு ஓடி வராங்க. அந்த அம்மா ஓடி வந்த காலடி தடம் ஃபுல்லா அப்படியே ரத்த கரையா இருக்கு. அந்த பேஷண்டோட ரூமை காட்டுறோம். ரூம் ஃபுல்லா ஒரே ரத்த வெள்ளம். அவர் பெட்ல இருந்து கீழே விழுந்து உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம இருக்காரு. அப்படியே ஃபிக்ஸோ இந்த மாதிரி இழுத்து தூக்கி போடுது. ஒரு பயங்கரமான ஹாரர் மியூசிக் பிளே ஆகுது. அப்படியே ஸ்கிரீன் ஃபுல்லா ரெட் கலர்ல மாறுது. தி பிளட் அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட டைட்டில் வருது. சாயங்காலம் 6 மணி ஒரு பீச்சை காட்டுறோம். அங்கே ஒரு 6 வயசு பாப்பா விளையாடிட்டு இருக்கா. அவங்க அம்மா அப்பா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வழியாக ஒரு சுண்டல் விற்கிற பையன் போயிட்டு இருக்கான். அவனை பார்த்தோன்னா அந்த பாப்பா எனக்கு சுண்டல் வேணும்னு கத்துறா. உடனே அவங்க அம்மா அப்பா கூப்பிட்டு சுண்டல் வாங்கி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான். அங்கே புதுசாக கல்யாணம் ஆன 2 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களும் அந்த பையனை கூப்பிட்டு சுண்டல் வாங்குறாங்க. மறுபடியும் அந்த பையன் நடக்க ஆரம்பிக்கிறான். தூரத்தில் ஒரு 3 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க 3 பேர் அவனை கூப்பிடுறாங்க. அவன்கிட்ட சுண்டல் வாங்குறாங்க. அவங்க 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 3 பேரும் காலேஜ் படிக்கிறவங்க. அதில் 2 பேர் லவ்வர்ஸ், ஒருத்தர் அவங்களோட ஃப்ரெண்டு. கொண்டு வந்த மொத்த சுண்டலை வித்துட்டு ஹாப்பியா அந்த பையன் வீட்டுக்கு போறான். அதோட அந்த சீனே முடியுது. அந்த பீச்சில் விளையாடிட்டு இருக்காளே அந்த பாப்பா பேரு சபி. அதுக்கடுத்து புதுசா கல்யாணம் ஆன அந்த பொண்ணு பேரு ரம்யா. இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அதுல இருக்க அந்த பொண்ணு பேரு பிரியா. இப்ப இவங்க 3 பேரை சுத்தி நடக்க போறதுதான் கதையே. மறுநாள் காலையில அந்த பாப்பா வழக்கம் போல ஸ்கூலுக்கு கிளம்புறா. அவங்க அப்பா ஆபீஸ் கிளம்புறாரு. இங்க ரம்யா வீட்டுல ரம்யாவோட ஹஸ்பண்ட் ஆபீஸ் கிளம்புறாரு. அந்த 3 பசங்களும் கார்ல காலேஜுக்கு கிளம்புறாங்க. சபியோட ஸ்கூலு அவங்க வீட்டுல இருந்து நடந்து போற தூரம் தான். சபியோட அப்பா அவளை நடந்தே கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு ஆபீஸ் போயிடுவாரு. எப்பவும் சபி ஆக்டிவாவே இருப்பா. அன்னைக்கு ஒரு மாதிரி டயர்டாவே இருக்கா. ஏண்டா பாப்பா என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. இல்ல டாடி ஒரு மாதிரி டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்ப இன்னைக்கு ஸ்கூல் போகாம லீவ் போட்டுக்க வேண்டியதானேன்னு சொல்றாரு. இல்ல டாடி எனக்கு இன்னைக்கு டெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போயிடுறா. அதுக்கடுத்து ரம்யாவை கட்டுறோம். ரம்யாட்ட ஒரு பழக்கம் இருக்கு, அதாவது டைரி எழுதுறது. ஒவ்வொரு நாள் நடக்கிற எல்லா சம்பவத்தையும் இந்த டைரியில எழுதிக்கிட்டே வருவா. அது போலதான் அன்னைக்கு ஹஸ்பண்ட் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நேற்று நடந்த எல்லா சம்பவங்களையும் அந்த டைரியில எழுதுறா. அதுக்கடுத்து சபியை காட்டுறோம். சபி கிளாஸ் ரூம்ல டெஸ்ட் எழுதிட்டு இருக்கா. டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நோட்டை மிஸ் கிட்ட கொடுக்குறா. மிஸ் சபி நோட்டை வாங்கி திருத்துறாங்க. சபியை கூப்பிட்டு ஏன் சபி எல்லாமே ரெட் கலர்ல எழுதியிருக்க, ப்ளூ இங்க்ல எழுத வேண்டியதானேன்னு கேட்கறாங்க. மேம் நான் ப்ளூ பென்ல தான் மேம் எழுதினேன், இதான் என்னோட பென்னான்னு சொல்லிட்டு ப்ளூ கலர் பெண்ணை காட்டுறா. அப்போ இது என்ன கலர்னு சொல்லி நோட்டை நீட்டுறாங்க. அவ அதை வாங்கி பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகுறா. ஏன்னா அதுல ப்ளூ கலர்ல எழுதியிருந்த எல்லாமே ரெட் கலரா மாறி இருக்கு. சாரி மிஸ், இனிமே நான் அப்படி எழுத மாட்டேன்னு சொல்லிட்டு நோட்டை வாங்கிட்டு அப்படியே ஒரு குழப்பத்தோடய அங்க இருந்து கிளம்புறா. நைட்டு 10 மணி அந்த காலேஜ் படிக்கிற பசங்க 2 பேரும் வெளியில போயிட்டு வீட்டுக்கு வரானுங்க. காரை நிறுத்திட்டு வீட்டுக்குள்ள போறானுங்க. லைட் ஆன் பண்றானுங்க. அங்க கேக் கூட சர்ப்ரைஸ் பண்றா பிரியா. இன்னைக்கு அவளோட லவ்வர் நவீனுக்கு பர்த்டே. 3 பேரும் சேர்ந்து கேக் வெட்டுறாங்க. பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் 3 பேரும் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிடும்போது தண்ணி எடுத்துட்டு வர மறந்துட்டா. பிரியா திரும்ப தண்ணி எடுக்கிறதுக்காக கிச்சனுக்குள்ள போறா. பிரியா கிச்சன்ல போய் ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்துட்டு வரா. கொஞ்ச நேரத்துல எதையோ பார்த்த மாதிரி அப்படியே அதிர்ச்சியாகி நிக்கிறா.
மெல்ல திரும்பி பார்க்கறான். அந்த 20 லிட்டர் தண்ணி கேன் ஃபுல்லாவே அப்படியே பிளட்டா இருக்கு. அப்படியே அதை பார்த்தோன்னா அப்படியே பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறா. திரும்ப கையில வச்சிருக்க கிளாஸ்ல தண்ணியை பார்க்கறான். அதுவும் அப்படியே ரத்தமா இருக்கு. அதை பார்த்ததும் அப்படியே மிரண்டு போய் கையில இருக்க கிளாஸை தூக்கி வீசிட்டு அப்படியே ஹாலுக்கு ஓடி வரா. அவளை பார்த்ததும் நவீன், என்னாச்சு பிரியா, என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். அவ அப்படியே பதறிக்கிட்டு, அங்க அங்க என்னாச்சு பிரியா சொல்லு, அங்க தண்ணி கேன் ஃபுல்லா பிளட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பதறா. அவங்க 3 பேருமே ஒரு பதட்டத்தோட கிச்சனுக்குள்ள வராங்க. அங்க வந்து பார்த்தா தண்ணி கேன்ல தண்ணி தான் இருக்கு. அடுத்து சபியோட வீட்டை காட்டுறோம். சபி ஒரு டிராயிங் புக்கை வச்சு பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கா. அவங்க அப்பா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. சபியோட அம்மா உள்ளே இருந்து ஒரு கிளாஸ்ல பால் எடுத்துட்டு வராங்க. சபி இந்த பாலை குடிச்சிட்டு ஹோம்ஒர்க் பண்ணுமான்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிடுறாங்க. பாலை குடிச்சு முடிச்சுட்டு சபி பாத்ரூம்குள்ள போயிடுறா. அவங்க அம்மா அப்பா தூங்குறதுக்காக பெட்ரூம்குள்ள போயிடுறாங்க. பாத்ரூம்ல இருந்து திரும்பி வந்து பாக்குறா. அவ டிராயிங் பண்ண அந்த நோட்டு காத்துல அப்படியே பறக்குது. அவ பிளாக் கலர்ல பெயிண்ட் பண்ணி இந்த எலிஃபென்ட் போட்டோ அப்படியே ரெட் கலரா மாறி இருக்கு. அதை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகுறா. அதுக்கப்புறம் பக்கத்துல கிடக்கிற கிரீன் கலர் ஸ்கெட்ச் எடுத்து வேற ஒரு இமேஜ்க்கு பெயிண்ட் பண்றா. அதுவும் அப்படியே ரெட் கலர்ல அடிக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே மிரண்டு போய் நிக்கிறா. அடுத்து ரம்யாவோட வீட்டை கட்டுறோம். ரம்யாவும் அவங்க ஹஸ்பண்ட் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. லேசா இடி இடிக்கிற சத்தம் கேக்குது. மாடியில துணியெல்லாம் காயுது. மழை வந்தா நனைஞ்சு போயிடும், சீக்கிரம் போய் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றா. சொல்லிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு கரண்ட் போயிடுது. ரம்யாவோட ஹஸ்பண்ட் செல்போன் லைட் ஆன் பண்ணிட்டு மாடிக்கு துணி எடுக்க போயிறாரு. ரம்யா கிச்சனுக்குள்ள வந்து மெழுகுவத்தியை தேடிட்டு இருக்கா. மெழுகுவத்தியை கையில எடுத்துட்டு தீப்பெட்டியை தேடுறா, கிடைக்கல. அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு, என்னங்க தீப்பெட்டியை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அவங்க ஹஸ்பண்ட் எதுவுமே பேசல. அப்படியே படிக்கட்டுல இறங்கி ஒரு சத்தம் மட்டும் கேக்குது. டிராவை திறந்து தீப்பெட்டி எடுத்து தீக்குச்சை கொளுத்துறாரு. அவ மெழுகுவத்தியை பத்த வைக்கிறா. அவ பத்த வச்ச அடுத்த செகண்ட் மாடியில இருந்து ஒரு குரல் கேக்குது. ஹே, அந்த டிராவ்ல தாண்டி வச்சேன், நல்லா தேடி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவோட ஹஸ்பண்ட் சொல்றாரு. அதை கேட்டதும் அவளுக்கு அப்படியே ஈரக்குலையே நடுங்கி போயிருச்சு. அப்ப இங்க இருக்குது யாருன்னு அப்படியே ஷாக் ஆகி திரும்பி பாக்குறா. அங்க வெறும் கை மட்டும்தான் இருக்கு. கைக்கு பின்னாடி உடம்பே இல்ல. அதை பார்த்துதான் அப்படியே மிரண்டு போய் நிக்கிறா. அந்த கை ஃபுல்லா அப்படியே சிகப்பு கலரா மாறி அப்படியே ரத்தம் வலிய அந்த தீக்குச்சை வச்சுட்டு நிக்குது. அப்படியே அலறி அடிச்சுட்டு மெழுகுவத்தியை தூக்கி போட்டு ஓடுறா மாடிக்கு. ரம்யாவோட சத்தம் கேட்டு அவங்க ஹஸ்பண்ட் கீழே ஒடியாடுறாரு. 2 பேர் சேர்ந்து வந்து பாக்குறாங்க. அந்த மெழுகுவத்தியை தீப்பெட்டி பக்கத்துல கிடக்கு. அந்த மெழுகுவத்தியை உத்து பாக்குறாங்க. அடுத்த செகண்ட் அந்த கை வெளியில வந்து மெழுகுவத்தி எடுக்குது. 2 பேரும் அப்படியே பயந்து போய் உயிரை கையில பிடிச்சிட்டு அப்படியே ஓடி போறாங்க வீட்டை விட்டு வெளியில. அடுத்து நவீனோட வீட்டை காட்டுறோம். ஒரு ஸ்கூட்டி சவுண்ட் கேக்குது. கதவு திறந்து எட்டி பாக்குறா. அங்க பிரியா வந்து நிக்கிறா. செப்பலை கழட்டி போட்டுட்டு பிரியா வீட்டுக்குள்ள வரா. 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வெளியில போலான்னு கிளம்புறாங்க. அப்ப பிரியா செப்பலை போடுறா. செப்பல் பத்த மாட்டேங்குது, ஒரு மாதிரி டைட்டா இருக்கு. நவீன் வந்து ஹெல்ப் பண்றான். அவனாலையும் போட முடியல. அவ கொஞ்சம் மல்லு கட்டி செப்பல் போட ட்ரை பண்றான். ஆனா செப்பல் அருந்துருது. நீ ஒன்னும் ஒரி பண்ணிக்காத, பக்கத்துல ஒரு செப்பல் கடை இருக்கு, நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு 2 பேர் கிளம்புறாங்க. கடைக்கு போய் அவ வச்சிருந்த அதே மாதிரி செப்பல் புதுசா ஒண்ணு வாங்கி கொடுக்குறான். 2 பேரும் வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் மணி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்புறா. மறுபடியும் செப்பலை போடுறா. இந்த புது செப்பலும் அதே மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரத்துல இந்த செப்பலும் அருந்துருது. ரொம்ப டென்ஷன் ஆகி செப்பலை தூக்கி வீசுறா. செப்பல் குப்புற வந்து விழுது. அதை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகுறா. ஏன்னா கடையில அவ வாங்கினது 8ஆம் நம்பர் செப்பல், இங்க வந்து பார்த்தா அது 7ஆம் நம்பரா மாறி இருக்கு. நவீன், நம்ம வாங்கும்போது செக் பண்ணி தானே நவீன் வாங்கணும், அப்புறம் எப்படி நவீன் மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்செட்டா கேக்குறா. ஹே, ஒருவேளை நம்ம சரியா கவனிச்சிருக்க மாட்டோமோ என்னமோ, இதுக்காகலாம் ரொம்ப போட்டு அப்செட் ஆகாத, கண்டிப்பா நான் வேற செப்பல் வாங்கி தரேன்னு சொல்றான். அவளும் சரி டைம் ஆயிடுச்சு, எங்க அம்மா தேடுவாங்க, நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஸ்கூட்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுறா. கொஞ்ச நேரத்துல நவீனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரான். பிரியாவோட செப்பலை பாக்குறான். வீட்டுக்குள்ள போறான். நவீனும் பிரியாவும் பெட்ஷீட்குள்ள படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர் காலை மட்டும் பாக்குறான். நேரா பாத்ரூம்ல போயிட்டு குளிச்சுட்டு திரும்ப வெளில வரான். அப்ப நவீனோட காலை மட்டும் பாக்குறான். பிரியாவோட கால் இல்ல. உடனே அவனை எழுப்பிட்டே, எப்படா பிரியா போனா அப்படின்னு கேக்குறான். அவதான் நீ வர்றதுக்கு முன்னாடியே போயிட்டாளேடா அப்படின்னு சொல்றான். டேய், இப்பதான் நீங்க 2 பேரும் பெட்ஷீட்டை போத்திட்டு தூங்கிட்டு இருந்தீங்க, நான் பாத்துட்டு குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள அவ போயிட்டா, என்கிட்டயே போய் சொல்றியா அப்படின்னு கேக்குறான். மச்சி, சத்தியமா நீ வர்றதுக்கு முன்னாடியே அவ போயிட்டாடா, நான் ஏன்டா உன்கிட்ட போய் சொல்ல போறேன் அப்படின்றான். டே நவீன், அவ கால் கொலுசையே நான் பார்த்தேன், என்கிட்டயே போய் சொல்றியா அப்படின்னு கேக்குறான். மச்சி, இப்பதான் புரியுது, பிராங்க் பண்ணாலும் ஒரு லாஜிக்கா பண்ணு மச்சி. பிரியா எந்த காலத்துலடா கொலுசு போட்டிருக்கா? நவீன் சொன்னதை கேட்டதும் அப்படியே அவனுக்கு அள்ளு விட்டுருச்சு. அப்ப நாம பார்த்தது யாரோட கால்னு அப்படியே திகச்சு போய் நிக்கிறான்.
சபியோட வீட்ல சபியோட அப்பா வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வராரு. சபிதா வரைஞ்சிருந்த பெயிண்டிங் எடுத்து அவங்க அப்பாட்ட காட்டுறா. ஏய் சூப்பரா வரைஞ்சிருக்கேன்னு சொல்லி பாராட்டுறாரு. சபியோட அம்மா வீட்டுக்குள்ள இருந்து வெளில வராங்க. என்னங்க ரூம் ஸ்ப்ரே வாங்கிட்டு வர சொன்னேன், வாங்கிட்டு வந்தீங்களான்னு கேக்குறாங்க. ஐயோ மறந்தே போயிட்டேனே, நாளைக்கு நான் ஆபீஸ்ல இருந்து கிளம்பும்போது கொஞ்சம் ஞாபகப்படுத்தி நான் வாங்கிட்டு வந்துறேன்னு சொல்றாரு. நான் தான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, நம்ம வீட்டுல கொஞ்ச நாளாவே ஒரு கெட்ட ஸ்மெல் வருது. அது என்னன்னு என்னால கண்டே பிடிக்க முடியல. நானும் எங்க பார்த்தாலும் தேடி பார்த்துட்டேன். மறுநாள் காலையில வழக்கம் போல சபி ஸ்கூலுக்கு கிளம்பி இருக்கா. ஆனா அப்படியே உடம்பு சரியில்லாம போயிடுது. உடனே சபியோட அம்மா அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. சபியோட அப்பாவும் லீவ் பண்றாரு. நீ பாப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ, லேப்டாப்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறேன்னு சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல அவருக்கு பசிக்குது. ஃப்ரிட்ஜை திறந்து பாக்குறாரு. அங்க பர்கரும் பால் பாக்கெட்டும் இருக்கு. பர்கர் எடுத்து ஓவன்ல வச்சு ஆன் பண்ணி விடுறாரு. பால் எடுத்து ஒரு பாத்திரத்துல ஊத்தி இண்டக்ஷன் ஆன் பண்ணி விடுறாரு. திரும்பவும் லேப்டாப்ல வேலையை ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல ஏதோ வெடிக்கிற மாதிரி பயங்கரமான சத்தம். அப்படியே ஷாக் ஆகி திரும்பி பாக்குறாரு. அந்த எலக்ட்ரிக் ஓவன் ஓபன்ல இருக்கு. எழுந்திருச்சு போய் கிட்ட பாக்குறாரு. உள்ள பர்கரே காணோம். பர்கரை காணமேனு உத்து பாக்குறாரு. அடுத்த செகண்டே உள்ளுக்குள்ள இருந்து ஒரு பொண்ணோட தலை டக்குன்னு எட்டி பாக்குறாரு. அவருக்கு அப்படியே கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிருது. அங்க இண்டக்ஷன்ல பால் பொங்குற சத்தம் கேக்குது. ஓடி வந்து ஆஃப் பண்ண போறாரு. அவர் கிட்ட வந்ததும் அப்படியே பாலெல்லாம் ரத்தமா பொங்கிட்டு இருக்கு. சபியோட அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில இருக்க ஒரு பஸ் ஸ்டாப்ல வந்து உட்கார்றாரு. சபியா அவங்க அம்மாவும் பஸ் ஸ்டாப்புக்கு வராங்க. என்னங்க உள்ள வராம இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, உள்ள வர வேண்டியதானேன்னு சொல்றாங்க. அவர் ரொம்ப நார்மலா இருக்க மாதிரி காட்டிக்கிறாரு. வீட்டுல நடந்து சொன்னா அவங்க பயப்படுவாங்கன்னு அப்படியே மறைச்சிடறாரு. அந்த வழியா ரம்யாவும் அவங்க ஹஸ்பண்டும் பைக்ல போயிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்ல பிரியாவும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் கார்ல வந்துட்டு இருக்காங்க. சடனா இடி இடிச்சு அப்படியே மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. ரம்யா கொடை எடுத்து விரிக்கிறா. அவ கொடை மேல விழுற மழை தண்ணி ஃபுல்லா அப்படியே ரெட் கலரா ரத்தமா கீழே வலியுது. அடுத்தது பிரியாவை காட்டுறோம். கார் கண்ணாடியில வலியுற மழை தண்ணி ஃபுல்லா அவ கண்ணுக்கு ரத்தமா தெரியுது. ரம்யா அப்படியே கொடையை இறுக்கி பிடிக்கிறா. அவ கை அப்படியே சாம்பல் நிறத்துல மாறுது. அதே போல பிரியாவும் காரை விட்டு கீழே இறங்குறா. அவ கால் அப்படியே சாம்பல் நிறத்துல மாறுது. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சபிய பாக்குறாங்க. சபியோட முகமே அப்படியே மாறி போய் பயங்கரமா இருக்கு. இப்பதான் எல்லாருக்குமே ஒரு விஷயம் புரியுது. ஒரு பேயோட கை தனியா, கால் தனியா, தலை தனியா 3 குடும்பத்தையும் படாத பாடுபடுத்தி இருக்குன்னு. பிரியாவும் ரம்யாவும் சேர்ந்து சபியோட கைய பிடிக்கிறாங்க. 3 பேரையும் ஒரே ஸ்கிரீன்ல காட்டுறோம். மொத்த ஸ்கிரீனும் ரெட் கலர்ல மாறுது. ஒரு பயங்கரமான ஹாரர் மியூசிக் பிளே ஆகுது. ஸ்கிரீன்ல இன்டர்வல்னு வருது. இந்த ஸ்டோரி யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்டர்வலுக்கு அப்புறம் உள்ள செகண்ட் பார்ட்டுக்கு யாரெல்லாம் வெயிட் பண்றீங்களோ அவங்களா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.